மூதுரை அப்படின்னா வந்துட்டு மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னு மீனிங்கு. அதனால் இதுக்கு மூதுரை அப்படின்னு பெயர் பெற்றது. இது சிறந்த அறநெறி கூறும் நூல். இதை இயற்றியவர் யார் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஔவையாருங்க. ஓகேங்களா. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க. இந்த பாடல் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கல்வியின் சிறப்பை பற்றி சொல்லியிருக்குது. ஓகேங்களா. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனும் மாசரான குற்றமில்லாமல் கற்றவனும் சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்க்கும்போது மன்னனை விட கற்றோன் சிறப்புடையவன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனாலன்னா மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, தன்னோட தேசத்தில் மட்டும்தான் சிறப்பு. தேசம் அப்படின்னா நாடு. ஓகேங்களா. தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு அதாவது கற்றவங்களுக்கு வந்துட்டு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னனும் குற்றமில்லாமல் கற்றவனும் ஒப்பிட்டு பார்க்கும்போது மன்னனை காட்டிலும் கற்றோன் சிறப்புடையவன் சொல்கிறாங்க. மன்னருக்கு தன் நாடு அல்லாமல் சிறப்பில்லை, பிற கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறதா இதனோட மீனிங்கு. ஸோ ஔவையார் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மன்னனை வந்துட்டு கற்றோரோட வந்துட்டு ஒப்பிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. கல்வியின் சிறப்பு உணர்த்ததுக்காக. ஓகேங்களா. அதில் வந்துட்டு அடுத்தது சொல்லும் பொருளும் பார்க்கலாம் வாங்க. மாசர அப்படின்னா குற்றமில்லாமல் அப்படின்னு அர்த்தங்க. மாசர அப்படின்னா குற்றமில்லாமல், சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தால், தேசம் அப்படின்னா வந்துட்டு நாடு. ஓகேங்களா. மாசரன்னா குற்றமில்லாமல், சீர்தூக்கினோ ஒப்பிட்டு ஆராய்ந்தால், தேசம் அப்படின்னா நாடு அப்படின்னு அர்த்தங்க. அடுத்தது நூல்வெளி பார்க்கலாங்க. நூல்வெளி பார்த்திங்கன்னா மூதுரையை வந்துட்டு எழுதினவங்க ஆசிரியர் யார் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஔவையாருங்க. ஆல்ரெடி பார்த்ததாங்க. ஔவையார் தான் வந்துட்டு எழுதியிருக்கிறார். அவங்க வேறு நூல் என்னென்னு எழுதியிருக்காங்கன்னா ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி அப்படிங்கிற நூலெல்லாம் இயற்றிக்கிறாங்க. என்னென்ன நூலுங்க? ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி அப்படிங்கிற நூலும் இயற்றிக்கிறாங்க. மூதுரை அப்படின்னா வந்துட்டுங்க மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னு பொருளுங்க. மூதுரை அப்படின்னா மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னு சொல்லிட்டோம். இதுக்கு சிறந்த அறிவுரை கூறதுனால இதுக்கு மூதுரை என்று பெயர் பெற்றதுன்னு சொல்கிறாங்க. 2 ரீசன்னால மூதுரைன்னு பெயர் பெற்றிருந்தாங்க. ஒன்று மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படிங்கிறதுனால மூதுரைன்னு பொருள் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா சிறந்த அறிவுரை கூறதுனால கூட இதுக்கு மூதுரை அப்படின்னு பெயர் பெற்றதுன்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிற பாடல்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 31 பாடலுங்க. சில இதிலெல்லாம் 30ன்னு கொடுக்குறாங்க. ஆனால் புக்ஸில் 31ன்னு கொடுத்துருக்கிறதுனால 31 பாடல்கள் தாங்க எழுதணும். ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கிற பாடல்கள் எவ்வளோங்க? 31 பாடலுங்க. மூதுரைக்கு இன்னொரு பேர் என்னென்னா வாக்குண்டாம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குதுங்க. இந்த நூலுக்கு வாக்குண்டாம் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்துழுதுங்க. மாணவர்கள் நூல்களை மாசர கற்க வேண்டும். மாசர அப்படின்னா குற்றமில்லாமல் கற்கணும். இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுதற்கு இருக்குது இடம் கூட்டம் எல்லாம். இடம் கூட்டல் எல்லாம். மாசர என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற. ஓகேங்களா. குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது குற்றமில்லாதவர். குற்றமில்லாதவர். சிறப்பு கூட்டல் உடையார் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார். சிறப்புடையார். ஓகேங்களா. மூதுரை பார்த்தீங்களா இல்லைங்களாங்க, அதனோட தொடர்ச்சி தாங்க இது. அதனோட ஆசிரியர் பார்த்திங்கன்னா ஔவையார்னு சொல்லி பார்த்தோம். மூதுரை எழுதுனவங்க யாருங்க? ஔவையார்னு சொல்லிட்டு. அவங்களோட வேறு நூல்கள் என்ன அப்படின்னா ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை அப்படிங்கிறது நல்வழி. 4 நூல்கள் எழுதிக்கிறாங்க. தென் ஔவையாரோட வேறு பெயர்கள் என்னென்னா தமிழ் மூதாட்டி, தமிழ் பாட்டி, அருந்தமிழ் செல்வி, ஔவை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட வேறு பெயர்கள். ஓகேங்களா. ஔவையாரோட புகழ்பெற்ற மேற்கோள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எறும்பும் தன் கையால் என்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு அப்படிங்கிறது அவங்களோட மேற்கோள். திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்றதும், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் சொல்கிறது அவங்களோடது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படிங்கிறது அவங்களோட புகழ்பெற்ற மேற்கோள். பசி வந்திட 10ம் பறந்து போகும் அப்படின்னு சொல்கிறதும் அவங்களோட மேற்கோள் தாங்க. ஊருடன் கூடிவாள் அப்படின்னு சொல்கிறதும் அவங்களோட மேற்கோள் தாங்க. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்றது அவங்களோட மேற்கோள் தாங்க. அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் அப்படிங்கிறது அவங்களோட தான். மீதூன் விரும்பேல் அப்படிங்கிறதும் அவங்களோட தான். இளமையில் கல் அப்படிங்கிறதும் அவங்களோட தான். சனி நீராடு அப்படிங்கிறதும் அவங்களோட தான். மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் அவங்களோட தான்.
அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படிங்கிறதும் ஔவையார் சொன்னதாங்க. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ அப்படின்னு சொன்னதும் ஔவையார் தாங்க. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படிங்கிறதும் அவங்களோட புகழ்பெற்ற மேற்கோளுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களோட நூல்கள் போட விரிவாக பார்க்கலாங்க. ஓகேங்களா. ஆத்திச்சூடி அப்படிங்கிறது அதாவது 4 நூல்கள் எழுதுனாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழின்னு சொல்லிட்டு. ஆத்திச்சூடி பார்த்திங்க அப்படின்னா அகர வரிசையில் பார்த்திங்கன்னா அறிவுரை கூறும் நூல் தான் ஆத்திச்சூடிங்க. ஆத்திச்சூடியை ஏற்றினவங்க ஔவையாருங்க. ஆத்திச்சூடியை ஏற்றினவங்க ஔவையார். புதிய ஆத்திச்சூடியை ஏற்றினவங்க பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடியை ஏற்றினவங்க நெல்லை சு முத்துங்க. ஸோ ஆத்திச்சூடியை ஏற்றினவங்க ஔவையார், புதிய ஆத்திச்சூடியை ஏற்றினவங்க பாரதியார், அறிவியல் ஆத்திச்சூடியை ஏற்றினவங்க நெல்லை சு முத்து. இப்போ ஆத்திச்சூடி பார்க்கலாம் வாங்க. ஆத்திச்சூடி அப்படின்னா என்னங்கன்னா அகர வரிசையில் அறிவுரை கூறும் நூல். இது பார்த்திங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு இது பண்ணது. இதில் மொத்த பாடல்கள் பார்த்திங்கன்னா 109 பாடல்கள். அதில் என்ன அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆத்திச்சூடியினோட இதுங்க மேற்கொள்ளுங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா கொன்றை வேந்தன். கொன்றை வேந்தன் அப்படின்னா என்னென்னா கொன்றை மலரை சிவபெருமான் விரும்பி அணிவார். ஸோ அவரோட மகனை பற்றி பாடுறதா கொன்றை வேந்தன். கொன்றை வேந்தன், வேந்தன்கிறது மகன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா. இதில் பார்த்திங்கன்னா சிவபெருமான் வணக்கத்தோடு தொடங்குங்க. இதில் இருக்கிற பாடல்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 91 பாடலுங்க. அதாவது ஆத்திச்சூடியில் 109 பாடல்கள், கொன்றை வேந்தனில் 91 பாடல்கள். ஓகேங்களா. மூதுரை, மூதுரை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்க்குங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னாங்க வாக்குண்டாம் என்ற பெயர் இருக்குதுங்க. மூதுரைக்கு இன்னொரு பேர் என்னங்க வாக்குண்டாம்னு சொல்லிட்டுங்க. இது வாக்குண்டாம்ங்கிற விநாயகர் வாழ்த்து பாடலால் தொடங்குறதுனால இதுக்கு வாக்குண்டாம் அப்படிங்கிற பேரும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மூதுரைனா மூத்தோர் கூறும் அறிவுரைன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று சிறந்த அறிவுரை கூறும் நூல்ன்றதுனால மூதுரை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருந்த மொத்த பாடல்கள் பார்த்திங்கன்னா 31 பாடல்கள்னு சொல்கிறாங்க. மொத்த பாடல்கள் எவ்வளோங்க? 31 பாடல்கள்னு சொல்கிறாங்க. நல்வழி அப்படின்னா பார்த்திங்கன்னா மக்களுக்கு உதவும் அற கருத்துக்களை கூடுறதுனால இதுக்கு நல்வழின்னு சொல்லி பேர் வச்சுருக்குறாங்க, நல்வழின்னு சொல்லிட்டு. தென் இதனோட பாடல்கள் பார்த்திங்கன்னா 41 பாடல்கள்ங்க. அவ்வளோதாங்க. துன்பம் வெல்லும் கல்வி. துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட பாடல் யார் பாடினது அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் பாடின பாடல். அவர் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தன் பாடலில் சொல்லியிருப்பார். எளிய நடையில் சொல்லியிருப்பார். பார்த்தாவே புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வேர்டிங்ஸாக இருக்கும் எல்லாமே. பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, முதல் ஒரு 2 பேராகிராஃபில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார். ரெண்டாவது பேராகிராஃபில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எதை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஓகேங்களா. அவர் என்னத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, என்னத்தை செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாத, அதாவது புத்தகத்தில் படித்ததோடு இருந்து விடாத, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாத, படித்ததையும் ஏன் படித்த அப்படிங்கிறதையும் மறந்துடாத அப்படின்றாரு. நாட்டின் நெறி தவறி, நெறின வழி, நாட்டினோட வழி தவறி நடந்து விடாதே. நம் நல்லவர்கள் தூற்றும்படினா இகழும்படி, அதாவது அவர்கள் தூற்றும்படி இகழும்படி வளர்ந்து விடாதேன்னு சொல்கிறார். ஓகேயா. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது. மூத்தோர் அப்படின்னா பெரியவர் சொல்கிற வார்த்தைகளை மீறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பண்பு முறைதனிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது, அதாவது பழகும் முறையிலையும் பேசும் முறையிலையும் மாறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, மற்றவர் கைப்பொருளை மற்றவர்களோட உழைப்பை நம்பி வாழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. மானமில்லா கோழைகளுடன் சேரக்கூடாது, கோழைகளோட, அதாவது மானமே இல்லாத ஒரு கோழைகளோட சேரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அடுத்தது என்ன செய்யணும்னு சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும், சோம்பலே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டுட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பிரச்சனை பண்ணுற குணம் இருந்தால் விட்டுட வேண்டும். அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொற்றிட வேண்டும், அதாவது அறிவை வான் அளவுக்கு உயர அளவுக்கு வளர்ச்சியை தொடணும்னு சொல்கிறாரு. தென் வெற்றி மேல் வெற்றி வர, விருதுகள் வர, பெருமை வர, மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். ஓகேங்களா. வெற்றி மேல் வெற்றி வர, விருதுகள் வர்றதுக்கு அறிஞர்கள் சொன்னது போல் விளங்கிடணும். பெற்ற தாயின் புகழும் பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல்னா குறையாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் அப்படின்னு சொல்லலாம்.
பெற்றந்தாயும் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் குறையாமல் உன்னோட வாழ்ந்துடுற மாதிரி வாழணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இந்த பாட்டை வந்துட்டு பாடினவர் வந்துட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறது எப்படின்னா, உங்களுக்கு 2 மெத்தடில் சொல்கிறேன். ஓகேங்களா. ஒன்று பார்த்தீங்கன்னா விடாதே விடாதே, முதல் பார்த்தீங்க அப்படின்னா விடாதேன்னு சொல்லி இருக்கும். ரெண்டாவது பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா கூடாது அப்படிங்கிற வேர்டு வரும். ஸோ விடாதேங்கிறது பார்த்தீங்க வந்துச்சுன்னா வந்துட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், கூடாது அப்படிங்கிறது வந்துச்சுன்னா வந்துட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஓகேங்களா. தென் மூணாவது பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா வேணும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ வேணும் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வது பேராகிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க வேண்டும் அப்படிங்கிறது வரும். அதுபோக இந்த கடைசி பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு குழந்தை எப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுற எல்லாமே வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து இப்படி தான் ஒரு குழந்தை இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு எப்படி நினைக்கிறாங்களோ அப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருப்பார். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ், அதாவது ஒரு பெற்றோர் வந்துட்டு எப்படி தன் குழந்தை இருக்கணும் அப்படிங்கன்னு யோசிக்கிறாங்களோ அப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு தன் பாடல் மூலமாக எளிய நடையில் சொல்லியிருப்பார். ஸோ அது மூலமாக வந்துட்டு இவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் தான் எழுதுனதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சலாம். விடாதே கூடாது வேணும் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அது வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரோட பாடல்கள்னு சொல்லலாம். தென் அடுத்தது பார்த்திங்கன்னா வேண்டும் வேண்டும்னு வந்தாலோ சரி, இல்லை பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்கிறத வந்துட்டு இந்த பாட்டில் வந்து இப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாரோ அது வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எழுதுனதுன்னு சொல்லி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா. தென் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. தூற்றும்படி அப்படின்னா வந்து இகழும்படி, தூற்றும்படி அப்படின்னா வந்துட்டு இகழும்படி, மூத்தோர் அப்படின்னா பெரியோர், மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள், மாற்றார்னா மற்றவர், நெறி அப்படின்னா வழி, வற்றாமல்னா குறையாமல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதுதான் சொல்லும் பொருளும். அடுத்தது பார்த்திங்கன்னா நூல்வெளி பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பாடலை பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப எளிய நடையில் தான் எழுதியிருப்பார். யார் படித்தாலும் தமிழை வந்து தாய்மொழியாக கொண்டு வரவங்க யார் படித்தாலும் வந்துட்டு புரிகிற மாதிரி தான் எழுதியிருப்பார். ஸோ எளிய நடையில் வந்துட்டு தன் கருத்துக்களை வந்து வலியுறுத்தி பாடியவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். திரை இசை பாடல்கள் மூலமாக உழைப்பாளிகளின் உயரை போற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஓகேங்களா. திரை இசை பாடல்கள் மூலம் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் இவர் வந்துட்டு 9 வருஷம் வந்து திரையுலகில் இருந்திருக்கிறார். ஓகேங்களா. 9 வருஷம் இருந்திருக்கிறாரு. மக்கள் கவிஞர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் வந்து இவருக்கு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்தது. மற்ற மாணவர் வந்து பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது, அதாவது இகழும்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நாம் டேஸ் சொல்படி மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வந்துட்டு கை கூட்டல் பொருள். ஓகேங்களா. மானம் கூட்டல் இல்லா என்பதை சேர்த்தெழுத கிடைக்கிறது மானம் இல்லா கோழைகளுடன் சேரக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறார். ஓகேங்களா. துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிற பாடலை வந்து அப்படிங்கிற தலைப்பின் கீழ் இருக்கிற பாடலை இயற்றியவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவருடைய காலம் பார்த்தீங்க அப்படின்னா 1930 to 1959 தான் வந்துட்டு அவரோட காலம்ங்க. ஓகேங்களா. அவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டையில் இருக்கிற செங்கப்படுத்தான் காட்டில் தான் வந்துட்டு அவர் பிறந்திருக்கிறாரு. பட்டுக்கோட்டைங்கிறதுனால வந்துட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அருணாச்சலம் விசாலாட்சி அம்மையார் அவங்களுக்கு வந்துட்டு மகனாக பிறந்திருக்கிறாரு. அவரோட வேறு பெயர்கள் என்னென்னா மக்கள் கவிஞர், பொது உடைமை கவிஞர், அப்புறம் பாமர மக்களின் கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வேறு பெயர்கள். இவர் பார்த்தீங்க அப்படின்னா இவரோட பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வந்து வலியுறுத்தியிருப்பார். தமிழ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான தமிழில் இருக்கும். ஸோ திரை இசை பாடல்கள் மூலம் உழைப்பாளி உயர்வை போற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாருங்க. திரை இசை அதாவது திரைப்படத்துறைக்கு வரக்கு முன்னாடி அவர் 17 வகையான தொழில்கள் செஞ்சுருக்கிறாருங்க. விவசாயி, மாடு மேய்ப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பல தொழில்களை செஞ்சுட்டு தான் வந்து திரைப்பட தொழிலுக்கு வந்திருக்கிறாருங்க. தென் அவரோட முதல் திரைப்படத்துறைக்கு வந்துட்டு அவர் இது பண்ண முதல் பாடல் பார்த்திங்கன்னா படித்த பெண் அப்படிங்கிற திரைப்படத்தில் பார்த்திங்க அப்படின்னா நல்லதை சொன்னா நாத்திகனா அப்படிங்கிற ஒரு பாடல் தான் வந்துட்டு அவரோட முதல் பாடல். அப்புறம் அவர் வந்துட்டு இந்த தொழிலெல்லாம் 17 வகையான தொழில்கள் செஞ்சாருன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் விட்டுட்டு போயிட்டு பாரதிதாசன் அவங்ககிட்ட வந்துட்டு உதவியாளராக வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்தார். அப்போ வந்து பாரதிதாசன் வந்துட்டு அவருக்கு வலதுகை அப்படின்னு சொல்லிட்டு
புகழ்ந்துருக்காரு. கட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை வந்து தனது வலது கையாக வந்துட்டு பாரதிதாசன் வந்து புகழ்ந்தாருங்க. உடுமலை நாராயண கவியால் வந்துட்டு அவர் கோட்டை நான் பேட்டை அப்படின்னு பாராட்டப்பட்டார். தென் இவர் பார்த்திங்கன்னா குயில் அப்படிங்கிற இதழில் வந்துட்டு உதவியாளராக பணியாற்றினாருங்க. குயில் அப்படிங்கிற இதில் வந்துட்டு இதழில் வந்துட்டு உதவியாளராக பணியாற்றினாருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இவரோட என்ன புகழ்பெற்ற பாடல் பார்த்திங்கன்னா தூங்காதே தம்பி தூங்காதே, திருடாதே பாப்பா திருடாதே, தேனாறு பாயுது செங்கயிறும் சாயிறு ஆனாலும் மக்கள் வயிறு காயுது. இதுலேருந்தே தெரியுதாங்க இது மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு உழைப்பாளிகள் உயர்வை வந்துட்டு தன் திரையிசை பாடல்கள் மூலமாக வந்துட்டு போட்டிருக்கிறாருக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டுங்க. காடு விளைஞ்சென்ன மச்சான் நமக்கு கையங்காலந்தான் மிச்சம் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா உழைப்பாளிகளின் உயர்வுகளை போட்டுறதுக்கு தாங்க. செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமை தான் நமக்கு செல்வம் அப்படிங்கிறதும் அவரோட புகழ்பெற்ற மேற்கோளுங்க. குறுக்கு வழியில் வாழ்க்கை தேடும் திருட்டு உலகமடா அப்படிங்கிறதும் வந்துட்டு அவரோட பாடல் தாங்க. தென் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி அப்படிங்கிறதும் அவரோட பாடல் தாங்க. தென் பட்டுக்கோட்டையார் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டாருங்க. சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் ஞானிகளும் புத்தரோடு இயேசுவும் புத்தமர் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க, எல்லாம் படித்து என்ன பண்ணி கிழிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசிக்கிறமான ஒரு கேள்வியை வந்துட்டு அவர் கேட்டிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. தென் அவரோட சிறப்பு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அவருக்கு மக்கள் கவிஞர் அப்படிங்கிற பட்டத்தை யார் கொடுத்தாங்க அப்படின்னா 1959 பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் தொழிலாளர் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கம் தான் வந்துட்டு அவருக்கு மக்கள் கவிஞர் அப்படிங்கிற பட்டத்தை 1959 வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்க. 1981 பார்த்தீங்க அப்படின்னா பாவேந்தர் விருது, அப்போ வந்துட்டு முதலமைச்சராக இருந்தவங்க வந்து எம்ஜிஆர், அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் வந்துட்டு அவங்க கையால் வந்து தமிழக அரசால் வந்து பாவேந்தர் விருது வந்து வழங்கப்பட்டது அவருக்கு. தென் 1993 பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு முதலமைச்சராக இருந்தவங்க ஜெயலலிதா அம்மையார், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவருடைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசுனால் நாட்டுடைமை வந்துட்டு ஆக்கப்பட்டது 1993லைங்க. தென் 2000 வந்துட்டு என்னங்கன்னா கலைஞர் அந்த டைமில் இருந்தாருங்க. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு வந்து மணி மண்டபம் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களால் வந்து திறக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அவர் இறந்தப்போ வந்துட்டு கலைஞர் கருணாநிதி அஞ்சலி செலுத்தும் போது என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். கண்களை மூடுகிறேன் கல்யாணம் தெரிகிறார் ஒளி தெரிகிறது, கண்களை திறக்கின்றேன் கல்யாணம் இல்லை கலையுலகு இரட்டாகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அஞ்சலி செலுத்தும் போது அவர் இறந்தது வந்துட்டு கலையுலகே இருட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். வரைக்கும் பார்த்த டாப்பிக்கோட தொடர்புடைய வினா பார்க்கலாம் வாங்க. மூதுரை என்பதற்கு டேஸ் என்று பொருள், அதை இயற்றியவர் யார், அதில் உள்ள பாடல் எவ்வளவு, மூதுரைக்கு வழங்கும் மற்றொரு பெயர் என்ன. 2வது கேள்வி ஔவையாரின் நூல்கள் யாவை. ஓகேங்களா. 3வது கேள்வி ஆத்திச்சூடி என்றால் டேஸ் பொருள். 4வது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என கூறியவர் யார். 5வது கேள்வி நல்வல்வியில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை யாது. 6வது கேள்வி திரைசை பாடல்கள் மூலம் உழைப்பாளியின் உயர்வை போற்றியவர் யார். 7வது கேள்வி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாருக்கு வழங்கும் வேறு பெயர் யாது. 8வது கேள்வி எனது வலது கை என யாரை புகழப்பட்டது. 9வது கேள்வி பாவேந்தர் விருது மற்றும் அவரது நூல் நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு யாது. 10வது கேள்வி மக்கள் கவிஞர் பட்டம் யாருக்கு யாரால் வழங்கப்பட்டது. அவ்வளோதாங்க.